மாஷா அல்லாஹ். ஜமாத்துல் உலமா சபையினுடைய தீர்மானம் 4 மௌலானா மௌலவி முகமது இலியாஸ் நூரானி வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தீர்மானம் 4 வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகள், தனிநபர்கள் ஆகியோர்களுடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம். வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகள், தனிநபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம். இவ்வழக்கில் தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சட்டக்குழு இன்ஷா அல்லாஹ் வழங்கும். நாரே தக்பீர். கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் சபையினுடைய தலைவர் ஏஆர் பஷீர் ஹஜியர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு குழியில் இருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மேடையில் இருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கும், மேடைக்கு முன்பு இருக்கும் ஆண்டோர்கள் சான்றோருக்கும் மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதிகமாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. தோழர் எம்பி அப்துல்லா சொன்ன மாதிரி அவங்க ஒரு பெரிய ஒரு சதித்திட்டத்தை எப்படியெல்லாம் செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க வச்சிருக்கிறது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும். காலையில் திறந்தா 8 மணிக்கு திறந்தீங்க அப்படின்னா என்னென்ன செய்தி வருதோ அதுக்கு மாற்று செய்திகளை அவங்களால சொல்லி அந்த ஏகதேசம் இந்தியா முழுவதும் அவங்களால பரப்ப முடியும். ஏகதேசம் இந்த மேடையிலேயே நிறைய பேர் போகிற 3வது சொத்து நமக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம நண்பர் முபீஸ் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. இப்படின்னா இவ்வளவு இதை மூளை செலவை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் அவங்களுக்கு ரொம்ப எளிவாக இருக்கு. இன்னொரு இதை என்ன அப்படின்னா அவங்க கட்டெடுக்கக்கூடிய பொய்னா தெரிஞ்சே சொல்றான். சம்பித் பாத்ரா அவங்க சொன்ன இவர் சொன்ன மாதிரியே 7 நாடுகளில் வக்ஃபே கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் வக்ஃப் இருக்குங்கிறான். எப்படியெல்லாம் பொய்ங்கிறதுக்கு அமித்ஷா சொல்ற பொய். அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் இவர் கபில் சிபில் சொன்ன உடனே எந்திரிச்சு சொல்லுது, இல்லை கோயிலுக்கெல்லாம் அவங்க கவர்மெண்ட் கையில் இருக்கு, எங்க கையில் இல்லை அப்படின்னு. கவர்மெண்ட் யாரு? இவங்க இல்லையா? இப்படி பல விதமான பொய்களை அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்லி இந்த 2025 வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று மட்டும் இப்போ சொல்லிக்கிறோம். என்ன அப்படின்னதுன்னா, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்க இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மைனாரிட்டி மக்களாகிய முஸ்லீம்கள் யாரை நம்பி இருக்கோம் அப்படின்னதுன்னா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்கள் இந்து சகோதரர்கள் நம்பித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க கூட நம்ம ஒன்றி ரொம்ப சௌஜன்யமாக வாழ்ந்திருக்கிறது நம்ம என்றைக்குமே நம்ம அவங்க மேல கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நம்ம இதை எடுத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கு. ஒரு கந்தசாமிக்கும் ஒரு தங்கவேலுக்கும் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால என்னன்னா, இப்ப நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம கொண்டு போய் இந்த இதை நம்ம செலுத்தணும். நம்ம இந்த செய்திகளை சொல்ல வேண்டிய நமக்கு நிர்பந்தம் இருக்கு. எப்படி சொன்னோம்னா, ஒரு சிதம்பரம் பூங்காவிலேயோ அல்லது கொடிசியாவிலேயோ கூட நம்ம நம்ம இந்த அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பூரா நம்ம இந்த கண்டன போராட்டங்களும் கண்டன மீட்டிங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்னொன்று நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மத்திய அரசு, அதாவது மத்திய அரசு இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குங்களே, அவங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரானவங்க அல்லங்க.
முஸ்லிம்களுக்கு ஒன்று எதிரானவங்க அல்ல, அவங்க வந்து இந்தியா, அதாவது அத்தனை மனித குலத்துக்கு எதிரிகள் அவங்க. நிச்சயமாக மனித குலத்துக்கு எதிரி. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். குஜராத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஒட்டி, பாகிஸ்தான் பார்டர், அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய வந்து இது கட்சி பார்டர்ல இருக்கக்கூடிய 25,000 சதுர கிலோமீட்டர் வந்து இப்ப இந்த அதானிக்கு வந்து போற தாரை பார்த்து இருக்கிறாங்க. ஆர்மி முடியாதுங்கிறாங்க. ஆர்மி 10 கிலோமீட்டருக்கு வந்து இடையில வந்து எந்த இதையும் நீங்க வந்து இதுவரைக்கும் நடந்தது இல்லை. ஒரு டேங்க் உள்ளுக்குள்ள வரணும் போகணும் அப்படின்னதுனா வந்து அது எப்படி முடியும்? ஒரு பிரைவேட்டுக்கு வந்து நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதையும் மீறி செய்யறான். 1 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் வந்து சதுர கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு தாரை வாங்குறாங்க. எப்படி அப்படின்னா, 1 ரூபாய், 1 சதுர மீட்டருக்கு வந்து 1 ரூபாய் வீதம் கொடுக்குறாங்க. இதே 1 சதுர மீட்டருக்கு வந்து குஜராத்தில் வந்து டாடாவுக்கு 900 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபோர்டு கம்பெனிக்கு வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1200 ரூபாய்க்கு 1 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? இந்தியாவை விட்டுட்டு போயிடுவாங்க. நான் சொல்லக்கூடிய போற கந்தசாமிக்கும் போற தங்கவேலுக்கும் மாரியம்மாவுக்கு நாங்க சொல்ல வேண்டிய போற நிர்பந்தங்களுக்கு இருக்கு. இவர்கள் இந்தியா மட்டுமல்ல, போற உலகத்தையே சொல்லி தின்னு போடுவான். ஹிண்டன்பர்க் இது வரைக்கும் கேள்விப்பட்டு இருந்தோமே, ஏன் கேள்விப்படுறது இல்லை? ஹிண்டன்பர்க் விலைக்கு வாங்கிட்டான். ஹிண்டன்பர்க் இன்னைக்கு வரமாட்டான் பேசுறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு 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 பயங்கரமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இது நம்ம எப்படி எந்த எந்த ரீதிக்கு நம்ம போக முடியும்? பொய்னா வந்து பொய், இவ்வளவு பொய்ன்னு இல்லைங்க. பாகிஸ்தான் சொன்னதுன்னா வந்து சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஒரு அச்சம் வரும். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, 8,500 வந்து வந்து இதுல தான் வந்து அங்க 8,50,000 வந்து இப்ப சதுர கிலோமீட்டர் வந்து இவங்களுக்கு பாகிஸ்தானோட பரப்பளவு அதை விட ஜாஸ்தி வக்ஃபுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். அது 8,000 சதுர கிலோமீட்டர் மழையா? இது 8,000 வந்து 9,000 ஏக்கர், 9 லட்சம் ஏக்கர். அப்போ ஒரு ஏக்கர் கணக்கில் போய் சொல்றானுங்களே, என்ன பண்றது? எல்லாருமே ஒரு ஆள் இல்லாம அந்த அந்த பிரைம் மினிஸ்டர்ல இருந்து, ஹோம் மினிஸ்டர்ல இருந்து, பைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து மற்ற எல்லாருமே வந்து பொய்யை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து இந்த இந்தியாவை சுரண்டி இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜியோ வந்து பிஎஸ்என்எலுக்கு 3,000 கோடி ரூபாய் கொடுக்கணும். அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு வந்து ஆதரவாக யூனியன் கவர்மெண்ட் இருக்கு. இது எங்க போய் சொல்லுவீங்க? ஆக இது இந்த பாஜக அரசு இது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரியான அரசு அல்ல, இது மனித குலத்துக்கு எதிரியான இதை ஒட்டுமொத்தமாக இந்து சகோதரர்களே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ எங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த ஆட்சியை வேரோடு மண்ணா பூரா வந்து தீர்த்து அவங்கள வந்து பூரா வந்து வீட்டுக்கு அனுப்புறதை தவிர இந்தியாவுக்கு வேற வாழ்வு இல்லை. இந்த வக்ஃப் சொத்துக்களை என்றைக்கு தம்பி சொன்ன மாதிரி ஒரு எள்ளளவும் நுனியளவும் கூட உங்களால் அதை பெற முடியாது, அதை நீ சாப்பிட முடியாது. அதற்கு வந்து நாங்கள் விடமாட்டோம், உயிருள்ள வரை விடமாட்டோம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பதற்கு நன்றி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி அஜியார் அவர்களுக்கு. 5வது தீர்மானம் மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய முகமது இப்ராஹிம் சிராஜி அஜர்த் அவர்கள். சில நிமிடங்களில் முடிஞ்சிடும், அமைதிக்காக. ஆன்மீகத்தின் தொட்டிலாகவும் அறநெறிகளின் சோலையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மதவெறியின் வேட்டைக்காடாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரையை நிறுவனம் மயப்படுத்தி குடிசை தொழில் போல் அதை நாடெங்கும் நிறுவி நடத்தி வருகின்ற சனாதன அமைப்புகளின் தீய கரங்களில் இருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற
எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நாரே தக்பீர். ஆறாவது தீர்மானம் இறுதி தீர்மானமாக முகமது காசிம் இம்தாதி ஹசரத் அவர்கள் வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய இந்த கண்டன கூட்டத்தினுடைய இறுதி தீர்மானமும் ஆறாவது தீர்மானமும், சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களிலே நஞ்சை விதைத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று கவலையோடும் அக்கறையோடும் மாநில தமிழ்நாடு ஜமாத் உலமா இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இறுதியாக ஒரு கோஷத்தோடு கூட்டம் நிறைவேற இருக்கிறது. எல்லாம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் சும்மா 2 நிமிஷம் நில்லுங்க. மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய பொருளாளர் நன்றி சொல்லுவார். கோஷத்தோடு சலவாத்தோடு நிறைவு பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலந்து கொண்ட அனைத்து ஜமாத்தார்களுக்கும் காவல்துறை, உளவுத்துறை மற்றும் அனைவர்களுக்கும் மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைருல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். மாலை 4:30 மணியிலிருந்து இதுவரையிலும் அமைதி காத்த பொதுமக்கள் ஜமாத்தார்களுக்கு மிகுந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொண்டு, சமூகத்தினுடைய உயிருக்கு மேலான ஒரு பிரச்சனைக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். முதலில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து இந்த நாட்டையும் இந்த மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய். வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய். அபகரிக்காதே 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 அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. அபகரிக்காதே 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 அபகரிக்காதே. இறைவன் சொத்தை அபகரிக்காதே. இறைவன் சொத்தை அபகரிக்காதே. இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே. அழிவு நிச்சயம் மறவாதே. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. முஸ்லிம்களை வஞ்சிக்காதே. முஸ்லிம்களை வஞ்சிக்காதே. பிரிக்காதே 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 பிரிக்காதே. மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே. மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே. வேறறுப்போம் 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 வேறறுப்போம். வெறுப்பு அரசியலை வேறறுப்போம். வெறுப்பு அரசியலை வேறெடுப்போம். காப்பாற்று 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 காப்பாற்று. அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று. அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று. ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும். சமூக ஒற்றுமை ஓங்கட்டும். சமூக ஒற்றுமை ஓங்கட்டும். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும். சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். எதுவரினும் அஞ்சோம். எதுவரையிலும் அஞ்ச மாட்டோம். எதிர்ப்போம் 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 எதிர்ப்போம். இறுதி வரை எதிர்ப்போம். இறுதி வரை எதிர்ப்போம். பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம். அடக்கு முறைக்கு பணிய மாட்டோம். அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 3 தடவை ஸலவாத்தோட ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம
இவ்வளோ நேரம் இருந்த அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை துறை சகோதரர்கள், அதே போன்று ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அத்தனை பேர்களுக்கும் மாவட்ட சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 18ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இடம் பிறகு அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் தாராளமாக அதிகமாக நாம் கலந்து சிறப்பிக்க வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய 27ஆம் தேதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 29 ரத்து செய்ய கோரிய முற்றுகை போராட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஐடி மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டமாக நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, கோவையில் எந்த போராட்டம் நடந்தாலும் இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கும் வரை எந்த போராட்டங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாகவும் மதசார்பற்ற சக்திகளின் சார்பாகவும் ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ முன்னெடுத்தால் அனைத்து சகோதரர்களும் அனைத்து போராட்டங்களிலும் அமைப்பு வேறுபாடு, பல்வேறு கருத்து மாறுபாடுகளை கடைந்து அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பேகும் செல்போனும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இன்ஷா அல்லாஹ் சகோதரர்கள் தயவு கூர்ந்து இந்த சேரைகளில் அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்து போயிட்டா நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.